சார், இந்த ஊர்ல இருக்கிற மூல முழுக்கெல்லாம் ராமையா தேவருக்கு தான் தெரியும் நீங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி பெரிய மனுஷன் போர்வையில் இருக்கிற அயோக்கிய பெயர்களை எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன சொல்ல விரும்புற? சார், உங்க மகன் கிட்ட சொல்லி வைங்க, ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் அனாதை இல்ல, அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்கு அப்பா வராட்டி போனாலும் அண்ணன் வருவான்னு சொல்லி வைங்க. நான்சென்ஸ். அத்தனையும் போய், சத்தியமா போய். எது போய்? என் மகளை காப்பாத்த ராஜா உனக்கு கொடுத்தான உத, அதெல்லாம் பொய்யா? நீ மறைச்சாலும் உன் முகர கட்ட காமிக்குதே. ராமையா, என்ன வளர்ற? உனக்கு என்ன மூளை கட்டு போச்சா? எனக்கு மூளை கட்டு போயிருந்தா நடந்த இந்த அக்கிரமத்துக்கு நியாயம் கேட்க நான் உங்ககிட்ட வந்திருக்க மாட்டேன் சார். என் வேலையே போனாலும் பரவாயில்லை, நீ என் வேலையை உங்க மகன் கிட்ட காமிச்சிருப்பேன். நான் தேவை சார், நான் தேவை. உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நல்ல குணத்துக்கும் நாணயத்துக்கும் பேர் போன எங்க மேலதிகாரி நீங்க. உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையை மத்தவங்களுக்கு என்னால கொடுக்க முடியாது சார். வர சார். அப்பா, ஒரு சாதாரண ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு சீனியர் ஆபீசரை பார்த்து இம்ப்ராப்பரா ஹிந்தி எனக்கு சரியா? ஏற்றாமையா ஒரு காலம் போய் சொல்ல மாட்டான். என்ன நடந்தது உண்மையை சொல்லு. ஒண்ணு இல்லப்பா. என்னங்க இது? ராமையா சொல்றதை நம்பி புள்ளைய மிரட்டுறீங்களே. ராஜம், நான் 30 வருஷமா இந்த போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கிறேன். ஒருத்த முகத்தை பார்த்து அவன் நல்லவனா கெட்டவனா சொல்லிடுறேன். பாரிவா முகத்தை, கிரிமினல் பாருங்க. ஜெகதீஷ், this is my first and last warning to you. உங்க அப்பன் பதவியை வச்சு இவங்களை பழி வாங்க நினைச்சேன். இல்ல மறுபடியும் ஏதாவது தவறா நடந்துக்கிட்டேன், சொந்த பிள்ளைகள் கூட பார்க்க மாட்டேன், உனக்கு சுட்டு சொல்லிடுறேன். நான் உனக்கு அப்பனா இருந்தாலும் சட்டத்தை காப்பாத்த எனக்கு பதவியை கொடுத்துருக்கேன் இந்த அரசாங்கம். அதுக்கு நம்ம பாசத்தை விட எனக்கு கடமை தான் முக்கியம். கடமை எனக்கு மட்டும்தான் இருக்கா? ஏன் சொல்ல கேட்க வேண்டியது உன் கடமை இல்லை? இல்லன்னு யாருப்பா சொன்னா? பின்ன எத்தனை நாளைக்கு உன் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது? நம்ம மில் ஓனர் மகாதேவ மகன் லண்டன்ல டாக்டர் பட்டம் படிச்சு இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்கான். அவனுக்கு உன்னை பெண் கேட்கறாங்க. நீ மாத்திரம் சரின்னு சொன்ன உடனே இந்த கல்யாணத்தை முடிச்சிருவேன். அப்பா, என் கல்யாணத்தை பத்தி கவலைப்படுறீங்களே தவிர என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க கவலைப்படலையப்பா. ஓ சந்தோஷம் தாமா என் சந்தோஷம். இல்லாட்டி அந்த ராஜாவுக்கு உன்னை கல்யாணம் செய்து கொடுக்க சம்மதிச்சிருப்பேனா? ஆனா அந்த அயோக்கியம் தான் உன் ஆசையை அப்பப்ப தூண்டி விட்டுட்டு போயிடறாங்கம்மா. அப்பா, அவர் அயோக்கியம் இல்லப்பா. மறைஞ்சு வாழ அவருக்கு ஏதோ காரணம் இருக்கு. நல்லவன் எப்பவுமே தன்னை மறைச்சுக்க மாட்டாமா. உண்மை என்னைக்குமே ஒளிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த உண்மைக்கு ஒரு ஆபத்து இருந்தா? அப்பா, நான் இத ராஜா கிட்ட நேரடியா கேட்கத்தான் போறேன். ராஜா கிட்டியா? அவன் எப்ப பார்த்தா எங்க இருக்கான்? இதே ஊர்லதான் இருக்காருப்பா. இருக்கிற இடத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ராதா, அண்ணா உள்ளதான் இருக்காரு, போ. ராஜா, விட்டு ஓடுனவனை தேடி வீடு வரைக்கும் வந்துட்டீங்களா? இல்ல, கைவிட்டு ஓடினவரை தேடித்தான் இங்க வந்திருக்கேன். என்ன யாரோன்னு நினைச்சு நீங்க சந்தேகப்பட்டு இருக்கீங்க? சந்தேகமே இல்ல, அது நீங்க தான். இல்ல, போய். சத்தியமா நீங்க ராஜா இல்ல? இல்ல. உங்க தங்க கமலா மேல ஆணையா சொல்லுங்க. என் தங்க கமலா மேல ஆணையா சொல்றேன். அந்த ராஜா செத்துட்டான். ராதா, கல்லூரி நாட்கள்ல ஏற்படுற காதல்லாம் கடல் மணல்ல பதியில அடிச்சு விடும் மாதிரி அலை வந்து அழிஞ்சு போயிடும். அதையே கல்லுல செதுக்கிற சிற்பமா நீ நினைச்சீன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம். நான் முட்டாள்தான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க மாதிரி மணலு அடிச்சு விடுன்னு ஒண்ணுக்கு ஒன்பதா உதாரணம் நானும் அடிக்கிருப்பேன். இப்ப அடுக்க முடியலையே, அழற, அழிக்க முடியலையே, கதற. இது பாருங்க ராஜா, எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். வெரி குட், வெரி குட். நீ புதிய வாழ்க்கை ஆரம்பிச்சுன்னா பழசெல்லாம் தானாவே மறந்து போயிடும். இப்ப என்ன எடுத்துக்க, நான் காலேஜில படிக்கும் போது பல பெண்களை காதலிச்சேன். இப்ப என்னாச்சு, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் மறந்து போச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சாட்சிக்கு என் மனைவி மக்களை கூப்பிடட்டுமா? நீங்க ஒரு துரோகி. அப்படியே வச்சுக்க. பாவி, இந்த ஜென்மத்துல நிச்சயமா உங்களுக்கு மன்னிப்பே கிடைக்காது. நான் செய்த வேலைக்கு இந்த ஜென்மத்துல எனக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு எனக்கே தெரியும். எங்க அப்பாவோட வார்த்தையை தட்டி கௌரவத்தை கெடுத்து உங்களையே நம்பி வாழ்ந்தது இது நான் செஞ்ச தப்புதான் ராஜா, தப்புதான். ஏமாந்த எத்தனையோ பெண்களின் கதையை படிச்சிருந்தோம். அதே கதைக்கு என்னையே நான் கதாநாயகி ஆகிட்டேன். இது எனக்கு சரியான தண்டனை ராஜா, சரியான தண்டனை. அண்ணா, உண்மையிலேயே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பின்னைய ராதா கிட்ட போய் சொன்னீங்க? என் வாழ்க்கையில தொடர்கதையா அவ வரவேணாங்கிறதுக்காக தான். மேற்கொண்டு என்ன எதையும் கேட்காது. என்னமா சொன்னேன்?
என்னால நம்ப முடியலம்மா. இன்னொரு தடவை சொல்லு. ஆமாப்பா, எனக்கு சந்தோஷம் இல்லைனாலும் என்னை பெத்தவங்களுக்காவது சந்தோஷத்தை கொடுக்கலான்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். யாரா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவருக்கே என்ன நிச்சயம் பண்ணிடுங்கப்பா. தேங்க்யூ ராதா, தேங்க்யூ. நான் உடனே குமாருக்கு ட்ரங்க் கால் போட்டு உன்னை பெண் பார்க்க வர சொல்றேன். என்ன ராமையா, 20 வருஷத்துக்கு மேல இந்த போலீஸ் உத்தியோகத்துல இருக்க, இன்னுமா 10,000 ரூபாய் சேர்க்கல? சேர்த்து வைக்கிற அளவுக்கு எனக்கு ஏதுப்பா சம்பளம்? நான் ஒரு சாதாரண ஹெட் கான்ஸ்டபிள் தானே. சம்பளத்தை யாரு கேட்டா? சம்பளத்தை தவிர எக்ஸ்ட்ரா இன்கம் வருமே, அதுதான் ராமையா கூடுதலான வருமானம். என்ன சொல்ற? என்னப்பா புரியாத ஆளா இருக்க? நாசூக்கா சொன்னா ஏன்னா, நல்லா சொன்னா லஞ்சம். லஞ்சம்? செல்வம், நான் தேவப்பா. இத்தனை வருஷமா குற்றம் செய்யறவனை பிடிக்கிறதுக்காக இந்த கையை நீட்டி இருக்கிறே தவிர நான் குற்றம் செய்ய இந்த கையை நீட்டதில்லப்பா. எனக்கு கௌரவம், மானம் இதுதான் பெருசு. நான் என் மகளுக்கு கொடுக்க போற சீதனம் மாட்டேன். பெண்ணு எடுக்கிறவங்க பெண்ணு வரும் பொழுது எவ்வளவு பொண்ணு கூட வருதுன்னு தான் பாப்பாங்களே தவிர கௌரவத்தை இல்ல ராமையா. என் மகனை மாப்பிள்ளையை ஆக்கிக்கணும்னு நீ விரும்பினா என் அந்தத்துக்கு தக்கபடி நீ எனக்கு 10,000 ரூபாய் தரணும். அப்படி தர முடியலன்னா என் மகனுக்கு பணத்தோடையும் அழகோடையும் 1000 பெண்கள் தேடி வருவாங்க. 1000 பொண்ணு தேடி வருங்க. ஆனா அத்தனையும் என் தங்கையாக முடியாது. மேல தங்கத்தை போட்டுக்கிட்டு வர்றவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள தங்கமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்னமோ சர்வசாதாரணம் 1000 பொண்ணு தேடி வரும்னு சொல்லிட்டீங்களே, அதே மாதிரி என் தங்கச்சிக்கு 1000 மாப்பிள்ளை தேடி வரும் நான் சொல்றதுக்கு அவ்வளவு லேட் ஆகும். அடே, அவ்வளவு ரோஷமா பேசுன, வேற மாப்பிள்ளை தேடிக்கீங்களே? ராஜா நீ சும்மா இருப்பா. நான் வேற மாப்பிள்ளை தேடிக்கிறதா இருந்தா உன்னை ஏன்பா தேடி வரணும்? உன் மகனுக்கு என் மகளை கல்யாணம் முடிக்கிறதா 10 வருஷத்துக்கு முன்னாலே நாம பேசி முடிவு பண்ணது தானே. அன்னைக்கு இருந்த நிலைமையே வேற. உண்மைதான்ப்பா. அன்னைக்கு உன்னை வாடா செல்வம்னு கூப்பிட்டேன், அப்புறம் வாப்பான்னு கூப்பிட்டேன். இப்ப நீ பெரிய பணக்காரன் ஆயிட்டேன், வாங்க செல்வம்னு கூப்பிடுறேன். அது எனக்கு ரொம்ப பெருமைதான்ப்பா. ஆனா ஒண்ணு, வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம், ஆனா வாக்கு மட்டும் மாறக்கூடாது. வாக்கு வேற, வாழ்க்கை வேற. இன்னைக்கு இந்த அளவுக்கு என்கிட்ட செல்வம் இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க என் பேரை கூட மாத்திருவாங்க. இந்த செல்வத்துக்கு பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா பாசம் இல்ல, பந்தம் இல்ல, எதுவுமே இல்லை. பாருங்க, நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன். நாம போகும்போது மண் சட்டியில தான் கொள்ளி எடுத்துட்டு போவோம். பணம் இருக்குங்கிறதுக்காக பொன் சட்டியில எடுத்துட்டு போக மாட்டோம். அனாவசியமா பேச வேண்டாம் ராமையா. உன்னால 10,000 ரூபாய் கொடுக்க முடியுமா? முடியாது. செல்வம், என் பொண்ண உன் பையனுக்கே கொடுக்கறதா நான் ஊரெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. என் மகள் அதையே நம்பிக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த சம்பந்தம் நடக்கலன்னா என் வார்த்தையும் பொய்யாயிடும், என் மகளோட வாழ்க்கையும் பாழாயிடும். செல்வம், உன் காலை பிடிச்சு கேட்கிறேன். அப்பா, என்னப்பா செய்யறது? வயசால என் உடம்பு விளையாட்டி போனாலும் ஒரு பொண்ணை பத்தி வளைஞ்சுதான் தீரணும். செல்வம், எனக்கு ஒரு 4 நாள் அவகாசம் கொடுப்பா. நீ கேட்ட பணத்தை என்னால கொடுக்க முடியுமான்னு நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். சரி, ரொம்ப நன்றிப்பா. நன்றி ராஜா. அப்பா அப்பா, எனக்கு கமலதான்பா வேணும். எனக்கு பணம் தான் வேணும். தன் மகனை கட்டிக்க 10,000 ரூபாயா கேட்டாரு? அதுதான்மா உலகம். இப்போது அவங்கள பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டமே. அவங்க கிடக்கா, உனக்கு வேற மாப்பிள்ளையா கிடைக்காது. பல வருஷமா என் மனசுல வளர்த்த ஆசையை எப்படி நான் ஒரு நாள் அடிச்சிட முடியும்? அவர் இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். நீ அந்த சேகரத்தான கல்யாணம் பண்ணிக்கணும். கவலைப்படாது, இந்த கல்யாணத்தை நான் நடத்திக்க. ஹலோ, யாருங்க? தங்கம், நான் தான் ஜெகநாத் பேசுறேன். ஏர்போர்ட்ல இருந்து பேசுறேன். மாப்பிள்ளை அவங்க அப்பா வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல வந்துடும். ராதா ரெடியா இருக்கு சொல்லு. சரிங்க சுமா. என்ன தங்கம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்களா? உங்களை சீக்கிரமா ரெடியா இருக்க சொல்லி அப்பா போன் பண்ணாங்கம்மா. சரி.
மகனுடைய விலை சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கங்க. எண்ணுவாரே, ஏட்டு ராமையா தேவரோட மகனாச்சே, ஏமாத்துறதுக்கு நீ என்ன திருடன? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? நாள் பார்க்க வேண்டியதுதான், மேலும் கொட்ட வேண்டியதுதான். இதோ இன்னொரு 10,000 உங்களுக்கு இல்ல. என் ஒரே தங்கையோட கல்யாணம், ஊர்வலம், சாப்பாட்டு செலவு, என்னமோ அந்தஸ்து வேணும் கேட்டீங்களா? அந்தஸ்து. அதுக்காக வெரி குட். பட் ஒன் திங், இந்த பணத்தை நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன், யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பா எங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது. சரிவா? என்னத்த இன்னைக்கு ராதா வீட்டுக்கு வேலைக்கு போலியா? போகவும் இல்ல, இனிமே போக போறதும் இல்லம்மா. என்னத்த இந்த திடீர் முடிவு? பெரிய இடமாச்சே. இடம் மட்டும் பெருசா இருந்தா போதுமா? மனசு சுத்தமா இருக்க வேண்டாம்? அப்படி என்ன சுத்தம் கெட்டு போயிடுச்சு? உன் சிநேகிதி இல்ல ராதா, அதான் என் எஜமானி. சொல்லவே நான் கூசுது. அந்த ராதாவே ஒரு டாக்டர் மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணியிருந்தாங்களா. நேத்து ராத்திரி மாப்பிள்ளோட்டுக்காரங்க எல்லாம் கார்ல வந்துட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்துல அவளை பார்த்துட்டு இந்த ராதாவோட கள்ள காதலன் மாடியில இருந்து பைப்பு வழியா கீழே இறங்கிட்டு இருந்தானா. அதான் அந்த டாக்டர் மாப்பிள்ளை கண்ணால பாத்துட்டானா. போச்சு, இந்த குடும்பத்து மானமே மண்ணோட மண்ணா போச்சு. நல்ல குடும்பம் நினைச்சு என் பிள்ளைக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். இங்க நடந்ததை பார்த்த பிறகு அதை எப்படி சொல்றதே தெரியல. நல்ல ஆரம்பா. தாலி கட்டுறதுக்கு முன்னாலே பொண்ணோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? சொல்லித்தான் தெரியணுமா? பைப் வழியா பழைய காதலை இறங்குறதும் எங்களை பார்த்த உடனே பதுங்கிறதும். என் மகளை பத்தி இன்னொரு அப்படி பேசுறேன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன். கோயப்பட்டு பிரயோஜனம் இல்ல சார். நான் சொல்றது தப்புனா வந்தவன் யாரும் மேல கேளுங்க. என்கிட்ட கேளுங்க. நீயா? நான் தான். எப்படி உள்ள வந்தேன்? கேட்ல வாட்ச்மேன் இருந்தா, அதனால பின்பக்கமா காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சு வந்தேன். திருட்டுத்தனமா ஏன் வந்தேன்? திருடன் திருட்டுத்தனமா தான் வருவான். மரியாதையா வெளியே போ. உங்க மானம் மரியாதை எல்லாம் வெளியே போகாம இருக்கணும்னா நான் உள்ள இருந்துதான் தீரணும். என்ன வளர்றேன்? உளறல. நேற்று ராத்திரி யாரோ திருட்டுத்தனமா மாடியில இருந்து இறங்கி போனதா சொன்னாங்களே, அது நான் தான். ராஜா, ராத்திரி வீட்டுக்கு வந்தது நீங்க? ஏம்மா, இருட்டுல வந்தது யாருன்னு அடையாளம் தெரியலையா? இல்ல வந்தது யாரு போனது யாருன்னே தெரியலையா? யாராவது ராதாவை பத்தி தப்பா பேசுனீங்க, உயிரிழச்சுவன் ஜாக்கிரதை. நேற்று ராத்திரி நான் இங்க வந்தது ராதாவுக்கு தெரியாது. இதுதான் ராதா வீடுன்னு எனக்கு தெரியாது. தெரியலன்னா ஏன் வந்தேன்? திருட வந்தேன். திருடவா? ஆமா, இதுதான் ராதா வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். வந்தது இவங்க வீடுதானே. இப்ப மட்டும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? இந்த வீட்டு வேலைக்காரி மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். வந்ததுக்கு சாட்சி இரும்பு பெட்டி. இரும்பு பெட்டியா? ஆமா, உங்க வீட்டு இரும்பு பெட்டியை திறந்து பாருங்க, அதுல 20,000 ரூபாய் குறைங்க. சரியான நேரத்துல ராஜா மட்டும் வரல, நம்ம மானத்துக்கும் கௌரவத்துக்கும் ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கு. அவரை மட்டும் காட்டி கொடுக்காதீங்கப்பா. அவனை காட்டி கொடுக்கலன்னா இந்த ஊர்ல இன்னும் பல கூட்டு உடையும் பலருடைய பணம் படிப்போம். ஊரை பாதுகாக்க வேண்டிய வேலை போலீஸ் மட்டுமில்லை, என்ன மாதிரி பெரிய மனுஷனுக்கு உண்டு. ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். நான் பேங்கர் ஜெகநாத் பேசுறேன். ஆமா, பேங்கர் ஜெகநாத். என் வீட்டுல ஒரு திருட்டு நடந்துருச்சு, உடனே வாங்க. தேங்க்யூ. ஜெகநாத், நாங்க பெரிய தவறு பண்ணிட்டோம். சாரி, என்ன மன்னிச்சு. நான் தெரியாம